இவங்களுக்கு பிறக்கும்போது 6 வருஷம் சூரிய தசை. இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிறக்கும்போதே சில நாட்களில் வந்து மஞ்சக்காமாலை என்ற நோய் வரும். பிறந்த குழந்தைக்கு மஞ்சக்காமாலைலாம் இருந்துன்னா பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் பார்த்தீங்கன்னா, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செல்லணும். அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் போயிட்டு, அதாவது செவ்வாய் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு, திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களது வாழ்க்கையில் 7க்குரிய சுக்கிரன் தான் இவங்களுக்கு மாரகாதிபதியாக வர்றது. சுக்கிர திசையில் நிறைய பண செலவுகள் இவங்களுக்கு ஏற்படும். பணம் வந்தாலும் பண விரயங்களும் ஏற்படும். இதுக்கு செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தால் நல்ல பலன். அதே செவ்வாய் 6, 8, 12 3ஆம் இடத்துலலாம் இருந்தாருன்னு வச்சிங்கன்னா, ரியல் ஒன் நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே தோஷங்களும் தோஷங்களுக்கான பரிகாரங்களும் போன்றவற்றைப் போல மேஷ ராசியிலிருந்து மிதுன ராசி வரையாக ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு விதமான தோஷங்களும் ஒரு ராசிக்கான பிரச்சனைக்கான தீர்வுகளையும் சொல்ல இருக்கிறோம். முதலாவது ராசின்னு சொல்லப்படுற மேஷராசி. இந்த மேஷராசி பார்த்திங்கன்னா, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மண்டலத்துடைய முதல் ராசி. அந்த மேஷராசியினுடைய அதிதேவதை செவ்வாய் பகவான். இந்த ராசி மண்டலத்தில் 3 நட்சத்திரங்கள் சஞ்சரிக்கும். அந்த 3 நட்சத்திரங்களில் கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி, சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி, சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை. இந்த 3 நட்சத்திர கூட்டமைப்பு சேர்ந்ததே ஒரு ராசி மண்டலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கேது பகவான் தான் திசாபுக்தி முதல் சாரம் கொடுப்பார். அப்போது 7 வருஷம் கேது தசை உங்களுக்கு உண்டு. இந்த 7 வருஷத்தில் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு சில பண குறைபாடுகள், அதே போல் வீட்டில் சில பிரச்சனைகள், தந்தையாருக்கு வேலையில் பதவி மாற்றங்கள், பதவி குழந்தை பிறந்தால் பதவி குறையுன்ற மாதிரி இந்த மேஷராசிக்காரர்களில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தையாருக்கு சில பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் 20 வருஷம் அவங்களுக்கு சுக்கிரதசை உண்டு. 7 வயசுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த 7 வயசுக்கு அப்புறம் 20 வருஷம் சுக்கிரதசை உண்டு. அப்போ இவங்க சுக்கிரதசை அனுபவிக்கும் போது குட்டி சுக்கிரன் தந்தையாருக்கு நல்லது, இவங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. தந்தையாருக்கு நல்லது. இவங்களுடைய தசாபுக்தியினுடைய நாயகனான யோகாதிபதியான செவ்வாய், மேஷராசிக்கு அதிதேவதை செவ்வாய் பகவான், இவங்களுடைய ராசிக்கான யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு கிட்டத்தட்ட 40 வயசுக்கு அப்புறம் தான் வருவார். அந்த நேரங்களில் தான் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா, வீடு வாங்குதல், புது தொழில், புதிய தொழிலுக்கான முயற்சி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். இந்த மேஷராசியில் போயிட்டு லக்னத்திலே செவ்வாய் அமர்ந்துன்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு நல்ல கோபங்கள் வரும், அதிகமாக கோபம் வரும். சித்திரை மாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா, சூரியனும் செவ்வாயும் ஒன்று சேர மேஷராசி மண்டலத்தில் அமரும் போது அரசாங்கத்தில் ஒரு நல்ல பதவி, அரசாங்க ரீதியாக நல்ல பதவி உயர்வு, அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இளம் பருவம்ன்றது கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கேது 7 வருஷம் போகும்போது நோய், வியாதிகள், சில பிரச்சனைகள்லாம் இந்த 7 வயசு வரைக்கும் இவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் 20 வருஷம் சுக்கிரதசை. தந்தையாருக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள், அதே போல் தாயாருக்கு நல்ல உடல் ஆரோக்கியங்கள், இது எல்லாமே சுக்கிர பகவான் இவங்களுக்கு தரவல்லார். அதே போல் 2வது நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, பரணியில் பிறந்தவங்களுக்கு தரணி ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேயே சுக்கிரன் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஆட்கள். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன வயசில் சுக்கிரன் செல்வ செழிப்போடு இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு யோகாதிபதி கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 30 வயசில் வருவார். 30 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே வருவார் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் தசாபுக்தி எடுக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் தருவார். 20 வருஷம் சுக்கிரதசை. அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா, சூரிய தசை 6 வருஷம் அரசாங்க ரீதியான உத்தியோகங்கள், அரசாங்க ரீதியான செல்வங்கள். அதுக்கப்புறம் சந்திர தசை, சுகபோக வாழ்க்கை. அதே போல் 7வது இதில் செவ்வாய் தசை 7 வருஷம் நடக்கும். அப்போ பார்த்திங்கன்னா, இந்த அரசாங்க ரீதியான உதவிகள், அரசாங்க ரீதியான சம்பளங்கள் இதெல்லாம் பெறக்கூடிய ஆட்கள் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்கள். அதனால தான் பரணியை தரணி ஆளும்னு சொல்லுவாங்க. அதே போல் கிருத்திகை, இந்த நட்சத்திராதிபதி பார்த்திங்கன்னா சூரியன். இவங்களுக்கு பிறக்கும்போது 6 வருஷம் சூரிய தசை. இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா, பிறக்கும்போதே சில நாட்களில் மஞ்சக்காமாலை என்ற நோய் வரும். பிறந்த குழந்தைக்கு மஞ்சக்காமாலைலாம் இருந்துன்னா பார்த்திங்கன்னா, முக்கால்வாசி கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் ராசி மண்டலத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால 2மே சூடு சம்பந்தப்பட்ட கிரகங்கள். அதனால் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு இளம் வயதிலேயே மஞ்சக்காமாலை,
அதே போல் அம்மை போடுதல், இந்த மாதிரியான நோய்கள்லாம் வரும். சின்ன பருவத்தில் நோய்கள் ஜாஸ்தியாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திர தசை இவங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் யோகாதிபதியான செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் தசை தான் இவங்களுக்கு வந்து சொல்லப்போனால் நல்ல ஒரு தசாயாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு திருமணம், அதே போல் புதிய தொழில்கள். இவங்க முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அரசாங்கத்திலையும் நிலம் சார்ந்த பிரிவு, ரெவன்யூ ஆஃபீஸர், பிஓ, இஓ அந்த மாதிரியான நிலம் சார்ந்த வேலைகளை ஈடுபடக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா பாதகாதிபதி சனி, 11ஆம் இடம் பாதகஸ்தானம். பாதகாதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான். இந்த சனி பகவான் வந்து 7.5 சனியாகவோ அர்த்தாஷ்டம சனியாகவோ அல்லது பாத சனியாக வரும்போது தான் சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் 11ஆம் இடம் லாபஸ்தானம், மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். அதாவது கொடுக்குறவரும் இவரே, கெடுக்கிறவரும் இவரே. சனி பகவான் தான் இவங்களுக்கு முக்கியமாக கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம். இவங்க சனி பகவான வழிபாடை உன்னதமாக மேற்கொள்ளணும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தீபம் ஏற்றுதல் அப்படிலாம் இல்லாமல் சனி பகவானுக்குன்னு உரிய மலர்களை சாற்றி அர்ச்சித்து, அதுக்கப்புறம் அந்த மலர்களுக்கு உண்டான நிவேத்தியங்கள், சனி பகவானுக்கு எள்ளு சாதம் விசேஷம். இந்த சனி தோஷங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இது பண்ணுறது. நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செல்லணும். அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் போயிட்டு சனி பகவானை, அதாவது செவ்வாய் பகவானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களது வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படலாம். இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாரகாதிபதி யார் நோயை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடமும் 7ஆம் இடமும். 2க்குரியவரும் சுக்கிரன், 7க்குரியவரும் சுக்கிரன். இந்த 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய 2க்குரிய சுக்கிரன், 7க்குரிய சுக்கிரன் தான் இவங்களுக்கு மாரகாதிபதியாக வர்றது. சுக்கிர திசையில் நிறைய பண செலவுகள் இவங்களுக்கு ஏற்படும். பணம் வந்தாலும் பண விரயங்களும் ஏற்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் யோசித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பாங்க, கோபம் ஜாஸ்தியாக இருக்கும், டக்குன்னு செய்யக்கூடிய ஆளாக இருப்பாங்க, நிதானம் இல்லாத தன்மைகள் இருக்கும். இவங்க நிதானமாக இருந்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரர்கள் கட்டாயம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வைத்தீஸ்வரனையும் தையல் நாயகியும் தரிசனம் பண்ணி செவ்வாய் பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தால் சொந்த வீடு, நிலம் சார்ந்த பிரச்சனை, இவங்களுக்கு சகோதரர்களால் பிரச்சனை ஏற்படும். பார்த்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் செவ்வாய் வந்து சகோதரக்காரகன்னு சொல்லுவாங்க. சகோதரர்களால் சில பிரச்சனைகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெறும் போது செவ்வாய் பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் இவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் மென்மேலும் அடையலாம். அதே போல் இவங்களுக்கு செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தால் நல்ல பலன். அதே செவ்வாய் 6, 8, 12 3ஆம் இடத்துலலாம் இருந்தாருன்னு வச்சிங்கன்னா இதுக்கு நேர்மாறான பலன்களை தருவார். செவ்வாய் இவங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கணும். கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் நல்ல பலன், கெடுபலன்கள் மறைவு ஸ்தானத்திலே அமரும்போது கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும். இவங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ரத்த தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்னா ரத்த தானம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த வீரியங்கள் குறையுது. புதிய ரத்த உற்பத்தி ஆகும்போது உங்களுக்கான சில மாற்றங்களும் முன்னேற்றங்களையும் செவ்வாய் தரவல்லார். அதே போல் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மந்தம் தன்மையான புத்திகள் இருக்கும். அதாவது கொஞ்சம் வேகமாக செயல்படாமல் சுறுசுறுப்பு குறைஞ்சிருக்கும். அவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். சிவாலயத்துக்கு சென்று, அதாவது ராகு காலத்திலோ அல்லது திங்கட்கிழமையிலே வரக்கூடிய ராகு காலத்தில் சிவாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் இவங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க வல்லார். அதே போல் மேஷராசிக்காரர்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா செவ்வாய்க்கிழமையில் முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் வந்து இப்போ சரிபார்ப்பதோ அல்லது ட்ரீட்மெண்ட்டு மட்டும் செவ்வாய்க்கிழமையில் எடுக்க வேண்டாம். முக்கிய ஆவணங்கள், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமையில் பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்.